ஸ்ரீ பக்த புரந்தரதாசர் 9ஆம் பகுதி. அங்கே அந்த பேழையின் மத்தியில் அவன் வெகுகாலம் முன்பு பத்திரப்படுத்தி வைத்திருந்த இரத்தின மூக்குத்தி பளீரென ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஒரு கணம் தன் விழிகளை நம்ப முடியாதவனாய் பேழையில் இருந்த மூக்குத்தியை கை விரலால் தீண்டி பார்த்தான் சின்னப்பா. பின் அதை மெல்ல பேழையினின்றும் வெளியே எடுத்து தான் மற்றொரு கரத்தினில் வைத்திருந்த இரத்தின மூக்குத்தியோடு ஒப்பிட்டு பார்த்தான். அச்சு அசலாய் அதே மூக்குத்தி. இது எப்படி சாத்தியம்? என் இல்லத்தில் இருக்கும் விலை மதிப்பில்லாத மூக்குத்திக்கு இணையாக இந்த ஏழையிடமும் ஒரு மூக்குத்தியா? அதுவும் தானம் பெற்றதாக வேறு. இந்த பிராமணன் கூறுகிறாரே, இவ்வளவு விலை மதிப்பற்ற ஒரு வஸ்துவை ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டுமென்றால் இதை கொடுத்தவருக்கு தான் எவ்வளவு பெரிய மனது இருக்க வேண்டும். சிந்தனை வயப்பட்டவர் ஒரு க்ஷண காலம் தன்னை நினைத்து வெட்கம் கொண்டார். இதற்குள் சீனப்பாவை துரத்தி கொண்டு மூச்சிறைக்க ஓடி வந்த அந்த ஏழை பிராமணன் சீனப்பாவின் இல்லத்திற்குள்ளேயே நுழைந்து விட்டார். என் மூக்குத்தி, என் மூக்குத்தி! அரற்றிக்கொண்டே அதை சீனப்பாவின் கரத்திலிருந்து பிடுங்க முயற்சித்தார் அந்தணர். அவர் கரங்களுக்குள் அகப்படாதவாறு தன் கரங்களை லாவகமாக பின்னுக்கு இழுத்து கொண்ட சீனப்பா அந்தணரை கண்டு, கூறும், இவ்வளவு விலை உயர்ந்த மூக்குத்தியை தமக்கு தானமாக கொடுத்தது யார்? அவர் எந்த ஊரில் வசிக்கிறார் என்று வினவினார். ஒரு ஏளன சிரிப்பு இதழ்களில் தென்பட சீனப்பாவை ஏறிட்டார் அந்தணர். தனவந்தரே, என்னை சந்தேகிக்கிறீரா? இது நிச்சயமாக எனக்கு தானமாக கிடைத்ததுதான். கொடுத்தது யார் என்பதை தாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன என்று எதிர்வினா எழுப்பினார். அந்தணரின் மேற்படி அணுகுமுறையை எதிர்பாராத சீனப்பா சற்றே திகைத்தார். இதற்குள் அந்தணர், தனவந்தரே, கொடுத்தது யார் என்று அறிந்து கொள்வதை காட்டிலும் பெற்றது யார் என்பதை தாம் முதலில் அறிந்து கொள்வீராக என்று பூடகமாக கூறினார். அந்தணர் என்ன கூற வருகிறார் என்பது புரியாமல் அவரை குழப்பத்துடன் கண்டார் சீனப்பா. இடி சிரிப்பு சிரித்தார் அந்தணர். என்ன சீனப்பா, ஏதும் புரியவில்லையா? மூக்குத்தியை தானம் பெற்ற இந்த முதியவனை குறித்து முதலில் நீ அறிந்து கொள்வாய். கூறிக்கொண்டே தன்னை காட்டிக் கொடுத்தான் அந்த ஸ்ரீதேவி மணாளன். விழி இமைக்கும் நேரத்தில் முதியவர் முகுந்தனாக தன் சுயரூபத்தை வெளிப்படுத்த சீனப்பாவின் உடல் ஆதியோடு அந்தமாய் நடுங்கியது. நாராயணா, கோவிந்தா, கேசவா, மாதவா, உன்னையா ஏசினேன், உன்னையா விரட்டி அடித்தேன், உன்னையா சந்தேகித்தேன், உன்மீதா ஐயம் கொண்டேன். இந்த கீழோனை மன்னித்து விடும் ஆலோலா! கதறி அழுதவனை கண்டு கண் சிமிட்டி புன்னகைத்த கருடாருடன் கன நேரத்தில் அங்கிருந்து மறைந்து போனார். 9ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.